பிள்ளைங்களா வணக்கம். உங்களங்கலமா பார்க்கலாமா? வீடியோ பார்க்கலாமா? இன்றைக்கி சேலத்து கோட்டை மாரியம்மனை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, 18பட்டி கிராமத்துலேயும் பண்டிகை. அதில் சேலம் கோட்டை மாரியம்மன் தான் பெரியவங்க. அவங்க இடத்துல தான் பூசாட்டி பூவால் சாமியே மூஞ்சே தெரியாத அளவுக்கு பூ நிறைய கொட்டி அதிலேருந்து எல்லோரும் எல்லா கோயிலுக்கும் பூ சாட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி கம்பம் போடுறது, வியாழக்கிழமை கம்பம் போடுவாங்க. போட்டாங்கன்னா அந்த பூ போட்டு கம்பம் போட்டு பம்படித்து உடுக்கடித்து பிள்ளைங்கள்லாம் ஒரு டான்ஸ் ஆடி அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அம்மாவுக்கு பண்டிகை நடத்துகிற அந்த ஒரு உணர்வு வரும். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, கோட்டை மாதிரி ஜனத்தில் பெருத்தவங்க, செவ்வாப்பட்டை மாதிரி பணத்தில் பெருத்தவங்க, குகை மாதிரி நகையில் பெருத்தவங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கோட்டை மாதிரி ஏன் ஜனத்தில் பெருத்தவன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த ஊரில் இருந்தோ அந்த கோட்டை மாதிரிக்கு ஒரு நேர்த்தி கடன் பண்ணுறது. அதே மாதிரி செவ்வாப்பட்டை மாதிரிக்கு பார்த்திங்கன்னா, வெறும் பணத்திலேயே தான் 15 நாள் மெரமனை வரும்போதும் வெறும் பணத்திலேயே தான் ஜோடிச்சு கொண்டு வருவாங்க. அது பணத்தில் பெருத்தது. குகை மாதிரியை நகையில் பெருத்ததுன்னா ஃபுல்லு அந்த ஜோடனை எல்லாமே நகையாக அப்படி ஜொலிக்கும். இவங்க 3 பேரையும் பார்க்கணுன்னா நம்மளுக்கு 2 கண்ணு பத்தாது. ஒரு அவ்வளோ ஒரு அழகுனா அழகு அந்த 15 நாள் ஜோடனையும். அதே மாதிரி கோட்டை மாதிரியாகி செவ்வாப்பட்டை மாதிரியாகி குகை மாதிரியாகி 3 பேரும் ஒரு இடத்துல 3 பேரும் ஒட்டுக்கா நின்று 3 பேரும் பார்த்துக்கிட்டு தான் திருப்பி மெரமனைக்கு கிளம்புவாங்க. அது ஒரு ரொம்ப சிறப்பு அங்கே. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குகை மாதிரியாய்க்கு வண்டி வேடிக்கை கட்டுவாங்க. நம்ம வேண்டுதல், இந்த உடம்புல புண்ணு இருந்தவங்க, உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்கலாம் அவங்கவுங்க என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அந்த மாதிரி வேண்டுதல் பண்ணி வண்டி வேஷம் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்புறம் ரொம்ப சிறப்பு, குகை மாதிரியாய்க்கு பூ மிதிப்பாங்க, பூ குண்டை இறங்குவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ ஒரு கூட்டம், நிற்கிறதுக்கு இடம் இருக்காது, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 18 கிராமமும் சேர்ந்து செய்கிறது. 18 கிராமத்துலேயும் பண்டிகை நடக்கும். செவ்வாப்பட்டை மாதிரியாகி குகை மாதிரியாகி கோட்டை மாதிரியாகி அப்புறம் இன்னும் சின்ன சின்ன அங்கங்கே இருக்கிறது, இன்னும் நிறைய இடம் இருக்குது. அதெல்லாம் சொல்லி அங்கே எல்லாமே பண்டிகை நடக்கும். அக்னி கரகம் எடுக்கிறது, அளவு குத்துறது, வேப்பஞ்சேலை கட்டுறது, மாவிளக்கு போடுறது. அப்போ இந்த சக்தி அழைப்பாங்க. நந்தவனத்துலேருந்து சக்தி அழைப்பாங்க. சக்தி அழைக்கும்போது காளி வேஷம் கட்டி ஃபஸ்ட்டு காளி அது மருள் வந்த பிறகு தான் சக்திக்கு அளவு குத்துவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்டவங்க சாமி வராதவங்களும் அந்த காளி வேஷம் கட்டி நிற்கும்போது அப்படி உடம்பே புல்லரிச்சு, சாமி வராதவங்களுக்கும் அப்படி சாமி ஆக்ரோஷமாக ஆடும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சக்தி அழைச்சிட்டு வரும்போது அளவு குத்துறவங்க, அக்னி கரகம் எடுக்கிறவங்க எல்லாம் லைனாக வருவாங்க. அது அந்த பண்டிகை லைவில் வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அம்மாவோட வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய தகவல்கள் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு. ஏன்னா அம்மா வீடியோ லைவ் கம்மியாக போனாலும், வியூவர்ஸ் கம்மியாக போனாலும், சப்ஸ்கிரைபர் கம்மியாக போனாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல தகவல் போய் சேரட்டோன்ட்டு டெய்லி ஒரு தகவல் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓம் சக்தி அங்காள சக்தி. கோட்டை மாதிரியாகி குகை மாதிரியாகி செவ்வாப்பட்டை மாதிரியாகி எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. ஓம் சக்தி அங்காள சக்தி. நல்லதை மட்டுமே நினைப்போம், நல்லதே நடக்கும்.